வணக்கம். வெல்கம் டு our சேனல். இன்றைக்கு நாம் ஒரு மிகச்சிறந்த வேலைவாய்ப்பு செய்தியை பார்க்கவிருக்கிறோம். இது சாதாரணமான வேலை அல்ல. ஐடி துறையில் நீண்ட வருட அனுபவம் உள்ளவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப் ரோலுக்கான வாய்ப்பு. சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அல்திகி டெக் என்னும் நிறுவனம் பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் பதவிக்கு ஆட்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களிடம் 12 முதல் 18 வருடங்கள் வரை ஐடி துறையில் அனுபவம் இருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஜாப் ஓவர்வியூ. வேலை சுருக்கம். முதலில் இந்த வேலை எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் இது சென்னை லொகேஷனுக்கான ஓப்பனிங். அல்திகி டெக் நிறுவனம் தங்களின் HR டெக் பிளாட்ஃபார்ம்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல ஒரு திறமையான பிரின்சிபல் எதிர்பார்க்கிறார்கள். இது ஒரு உயர் பதவி என்பதால் சம்பளம் மற்றும் பதவியின் அந்தஸ்து மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் டெக்னாலஜி மற்றும் டீம் லீடர்ஷிப் இரண்டிலும் வல்லவராக இருந்தால் இது உங்களுக்கான சரியான வாய்ப்பு. டீடைல்ஸ் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். பணி பொறுப்புகள். இந்த வேலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். இந்த ரோல் வெறும் நிர்வாகம் செய்வது மட்டுமல்ல, நீங்கள் டெக்னிக்கலாகவும் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். நிறுவனத்தின் பேக்எண்ட், மிடில்வேர் மற்றும் AI/ML தொழில்நுட்பங்களுக்கான முழு ஆர்க்கிடெக்சரை நீங்கள்தான் வடிவமைக்க வேண்டும். இதில் மிக முக்கியமானது என்னவென்றால், நீங்கள் லீடராக இருந்தாலும் கோடிங் செய்வதில் ஆர்வம் உள்ளவராக இருக்க வேண்டும். அதாவது ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் மிக அவசியம். உங்கள் அணியில் உள்ள ஜூனியர் இன்ஜினியர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நீங்கள் HR டெக், பேரோல் மற்றும் AI சார்ந்த மென்பொருள்களை உருவாக்க வேண்டியிருக்கும். இதற்கு .NET கோர் மற்றும் C# மொழிகளில் உங்களுக்கு ஆழமான அறிவு இருக்க வேண்டும். மைக்ரோ சர்வீசஸ் மற்றும் கிளவுட் தொழில்நுட்பங்களான Azure அல்லது இல் சிறந்த அனுபவம் அவசியம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட். தொழில்நுட்ப தேவைகள். இப்போது இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க என்னென்ன திறன்கள் தேவை என்பதை பார்ப்போம். முக்கியமாக உங்களுக்கு .NET கோர் மற்றும் ASP.NET இல் வலுவான அனுபவம் இருக்க வேண்டும். அத்துடன் SQL சர்வர், PostgreSQL போன்ற டேட்டாபேஸ் அனுபவமும், Kafka அல்லது RabbitMQ போன்ற டூல்ஸ் பற்றிய அறிவும் தேவை. இன்றைய காலத்தில் AI தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. எனவே உங்களுக்கு AI/ML மற்றும் GenAI, அதாவது LLM மற்றும் NLP போன்ற தொழில்நுட்பங்களில் சிறிதளவு பரிச்சயமாவது இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மேலும் DevOps, Docker மற்றும் Kubernetes போன்ற நவீன டூல்ஸை பயன்படுத்தி சிஸ்டம் டிசைன் செய்வதில் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ரவுண்ட். முன் அனுபவம். அனுபவத்தை பொறுத்தவரை மொத்தமாக 12 முதல் 16 வருடங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் துறையில் அனுபவம் அவசியம். குறிப்பாக இதற்கு முன்பு நீங்கள் HRMS, பேரோல் அல்லது ஸ்டாஃபிங் சார்ந்த ப்ராஜெக்ட்களில் வேலை செய்திருந்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக அமையும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் வேலை செய்த அனுபவம் இருந்தால் இன்னும் சிறப்பு. ஏனெனில் அங்குதான் நாம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு தீர்வு காண்போம். அந்த வேகம் இந்த வேலைக்கு மிகவும் உதவும். ஒர்க் கல்ச்சர், ஃபேசிலிட்டீஸ், பெனிஃபிட்ஸ். பணிச் சூழல் மற்றும் சலுகைகள். இப்போது பலருக்கும் இருக்கும் கேள்விகள். வேலை நேரம் எப்படி இருக்கும்? கேப் வசதி உள்ளதா? ஓவர் டைம் பார்க்க வேண்டுமா என்பதை பற்றி பேசுவோம். இது ஒரு பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் பதவி, அதாவது நிறுவனத்தின் மிக முக்கிய பொறுப்பு. பொதுவாக இத்தகைய உயர் பதவிகளுக்கு நாம் நேரத்தை பார்க்காமல் வேலையை முடிப்பதில்தான் கவனம் செலுத்துவோம். வேலை நேரம் என்று பார்த்தால் இது ஒரு முழு நேர நிரந்தர பணி. பொதுவாக ஐடி நிறுவனங்களில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை அல்லது 10 மணி முதல் 7 மணி வரை வேலை நேரம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருப்பதால் ப்ராஜெக்ட் டெலிவரி நேரங்களில் அல்லது முக்கியமான வெளியீடுகள் இருக்கும் சமயங்களில் கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழல் வரலாம். இதைத்தான் நாம் ஹை ஓனர்ஷிப் என்று சொல்கிறோம். கேப் வசதிகளைப் பொறுத்தவரை பெரும்பாலான பெரிய நிறுவனங்கள் இரவு நேரங்களில் தாமதமாகச் செல்பவர்களுக்கு டிராப் வசதி செய்து தருவார்கள்.
இது நிறுவனத்தின் பாலிசியை பொறுத்து மாறுபடும். நேர்காணலின் போது இதைப் பற்றி நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சம்பளத்தை பொறுத்தவரை இது ஒரு கம்பெடிட்டிவ் காம்பென்சேஷன் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். உங்கள் திறமைக்கும் அனுபவத்திற்கும் ஏற்றவாறு மிகச்சிறந்த பேக்கேஜ் கிடைக்கும். ஹவு டு அப்ளை கான்டாக்ட் விண்ணப்பிக்கும் முறை. சரி, இந்த அற்புதமான வேலைக்கு எப்படி விண்ணப்பிப்பது? இதற்கான விண்ணப்ப லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை கிளிக் செய்து நாக்ரி தளம் மூலமாகவோ அல்லது நிறுவனத்தின் இணையதளம் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் முன் உங்கள் ரெஸ்யூமே அப்டேட் செய்து அதில் உங்கள் ஆர்க்கிடெக்சர் அனுபவம் மற்றும் AI திறன்களை ஹைலைட் செய்யுங்கள். உங்களுக்கு ரெஸ்யூம் தயார் செய்வதிலோ அல்லது இந்த சேனல் பற்றிய வேறு ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டாலோ தயங்காமல் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். எனது வாட்ஸ்அப் எண் +96871053824. மீண்டும் சொல்கிறேன், வேலைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. மறக்காமல் செக் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். குறிப்பாக .NET மற்றும் ஆர்க்கிடெக்ட் லெவலில் வேலை தேடுபவர்களுக்கு இது மிகவும் உதவும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான CV ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.